ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டுக்கடலையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை லட்டு, பொட்டுக்கடலை உருண்டை. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, டேஸ்டியானது. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை 1 கப்பு. இதை இப்போ நம்ம மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா சூடான போதும். பாருங்கள், இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் மிதமான சூட்டில் வச்சு வறுத்தா மட்டும் போதும். இதை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போது ஆறிடுச்சு பாருங்கள். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்குறேன். 1 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இப்போ 2ஐயும் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், பொடிச்சு எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம கப்புக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியது நெய் மட்டும்தான். இப்போ நெய் காய்ச்சிக்கலாம். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இது சுத்தமான நெய். காஞ்சதும் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸ், இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ட்ரை கிரேப்ஸ் ஒரு 10 போல். அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற மாவில் கொட்டிக்கலாம். மாவில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கை பொறுக்கிற சூட்லேயே நம்ம உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதாங்க. கையில் மட்டும் நான் கொஞ்சம் நெய் தேய்ச்சிருக்கிறேன். அப்போ நமக்கு உருட்டி எடுக்கும்போது ஈஸியாக வரும், அதுக்காக. இல்லைன்னா கையில் லேசாக ஒட்டிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு விட்டிங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது இனிப்பாகவும் இருக்கும், அப்புறம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அந்த 11 o'clock நம்ம பிரேக் இருக்குல்ல, அப்போ சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேணால் அதை சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போமாவது வாயில் ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது பார்த்திங்களா, ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியானதும் கூட. இதே மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செய்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கிறோம். உருண்டை பிடிக்கும்போது தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. பொட்டுக்கடலை லட்டு, பொட்டுக்கடலை உருண்டை. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ணோன்னு பார்த்தீங்கள. இப்போ நமக்கு பொட்டுக்கடலை லட்டு, பொட்டுக்கடலை உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஈஸி டேஸ்டி ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. ஒரு 3 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.